Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில கமெண்ட்ஸுக்கு வந்து கேட்டிருக்க கொஸ்டினில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி கமெண்ட்ஸில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கற்றுக்க போகிற விஷயங்கள் வந்து நீங்கள் எல்லாமே நோட்டில் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டவுட்ஸுக்குமே உங்களுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலில் வந்து படிக்கிறது எழுதுறது இதுதான் நம்மளுடைய பேசிக்காகவே இருக்கும். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே அது கிளியராக இருக்கும். ஏன்னா நம்ம பேசுகிற இதை விட நம்ம எழுதும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த டவுட் வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சு, அதை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டவுட் உங்களுக்கு வராது. அதே மாதிரி நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து அது மறக்காது. சப்போஸ் அப்படியே இதானா கூட நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பார்க்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அது எதனால் வருது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேசிக்காக மெஷர்மெண்ட்ஸ் தப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கட்டிங்லையும் மிஸ்டேக் வரும். கட்டிங்கில் மிஸ்டேக் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த மிஸ்டேக் வரும். அதனால் ஃபஸ்ட்டு பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறோம், அப்புறம் அந்த கர்வ் லைனு, ஸ்ட்ரெயிட் லைனு, கிராஸ் லைனு ஆட் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸு இதெல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஆட் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். கட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அது ரொம்ப டெப்த்தாக போயிடும். பரவாயில்ல விட்டுறலான்னு விடுவீங்க, அது வந்து ரொம்ப லூஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால் பர்ஃபெக்டாக இருக்கணும் கட்டிங். அதையும் அதுக்கு தகுந்த மாதிரி சிசரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்னென்ன டவுட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மோகனப்பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண எல்லாம் பர்ஃபெக்ட்டு, சைட் ஜாயிண்ட் ஒன்றுக்கு சரியாக வருது, ஒன்றுக்கு ஈவனாக இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் சொன்ன அதே டிப்ஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸு அதே மாதிரி அதை வந்துட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய கட்டிங் கரெக்டாக வருதா. ஒரு சிலருக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது ஒரு 2 ப்ளவுஸோ அல்லது ஒரு சிங்கிள் ப்ளவுஸாகவே இருக்கட்டும் மேல் பக்கமாக போட்டு கட் பண்ணிடுவோம். அதையே நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லாண்டிங்காகவோ இல்லை அது கரெக்டான ஒரு பர்ஃபெக்ஷனாகவோ இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது மேபி சிசர் ஃபால்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை கட்டிங்கே அப்படியே கூட இருக்கலாம். அதனால் ஒன் சைடு நீங்கள் கட் பண்ணினதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டு அதனுடைய அவுட்லைன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அது செக் பண்ணீங்க அப்படின்னா கூட ரைட்டில் ஒரு பக்கம் லெஃப்டில் ஒரு பக்கம் வித்தியாசம் வர்றது உங்களுக்கு வராமல் போகும். ஏன்னா இப்போ நான் ஒரு 3 ப்ளவுஸ் ஒன்றா வெட்டுறீங்க, ஃபஸ்ட்டு கட்டிங் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபஸ்ட்டு கிளாத்துக்கும் மேலே இருக்க கிளாத்துக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் அது சிசரில் வர ஃபால்ட்டு. அந்த சிசர் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸினுடைய மெட்டீரியல் வந்து அதனுடைய அளவு வந்து மாறும். ரைட் சைடு ஒரு மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும், அடுத்த ப்ளவுஸ் லூஸாக வரும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதனால் ரைட் சைடு பண்ணுற அதே இதை வந்து லெஃப்ட் சைடு அதாவது கீழ் பக்கமும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்டிருக்கிற டவுட் என்னன்னா, பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக வருது, ஒன்று வரல அப்படிங்கிறீங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆம்ஹோல் டாட் வந்து கரெக்ட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஒரு பக்கம் பிடிச்சிருப்பீங்க, ஒரு பக்கம் ரொம்ப கம்மியாக பிடிச்சிருப்பீங்க. கரெக்டாக பிடிச்சிருக்கிற பக்கம் ஈவனாக வந்துடும், அதிகமாக பிடிச்சிருக்கிற பக்கம் உங்களுக்கு சரியாக வராது. ஏன்னா துணி வந்து மேலே இழுக்கும், அப்போ வந்து அதனுடைய ஷேப்பே உங்களுக்கு மாறும். அதனால் அதை ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் சீட்டிங் ஆனால் தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட் வந்து அந்த இடத்துல சீட்டிங் ஆகும். கொஞ்சம் தள்ளி ஆனால் கூட உங்களுக்கு ஒன்றா பத்தாமல் போகலாம், இல்லாட்டினா அதிகமாக வரலாம். அதனால் பட்டியோடைய நீளம் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ரைட் சைடு பட்டி எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க, லெஃப்ட் சைடு பட்டி எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க, ஆம்ஹோல் எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி அளவுகள் எல்லாமே ஒரு சைடு எப்படி இருக்குது அதே மாதிரி இன்னொரு சைடும் பிடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்னது கட்டிங்கில் ஒரு பக்கம் நீங்கள் கட்டிங் பார்த்து போட்டுருவீங்க, பேக் சைடில் அந்த கட்டிங் அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். இதையெல்லாம் செக் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபால்ட் எல்லாம் வரவே வராது. ஏன்னா ஆம்ஹோல் நாச்சு எல்லாத்துக்குமே நாச்சு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு அக்யூரேட்டாக கொடுத்து தான் நம்ம கட் பண்ணுறோம்.
கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அது வந்து நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கமெண்ட்ஸுமே நிறையா பேர் படிப்பாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு அதில் என்ன டவுட்ஸ் வருது, எப்படி கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ. சிவா அப்படிங்கிறவங்க இருந்து ஒரு கமெண்ட் கேட்டிருக்கீங்க. ப்ளவுஸினுடைய செஸ்ட் ரவுண்டு வந்து 32 இன்ச்சு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஷோல்டர் வந்து 5 வைக்கணுமா 5.5 வைக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பேக் நெக் வந்து 4 இன்ச் போடுறாங்க அப்படி. நீங்கள் 4 இன்ச் அப்படின்னாவே நீங்கள் 5.5 வச்சிங்க அப்படின்னா தான் ஷோல்டர் வந்து இழுக்காமல் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெக்கு கீழே டெப்த் ஆக ஆக தான் நீங்கள் ஷோல்டர் குறைக்கிற மாதிரி வரும். அதுவே நெக்கு மேலே ஏற ஏற நீங்கள் ஷோல்டர் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து இழுக்கக்கூடாது. இப்படி போடும்போது நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டர் அந்த இதுக்கிட்ட தான் வந்து அந்த ரவுண்டு கிட்ட தான் வந்து கரெக்டாக ஷோல்டர் உட்காரணும். நீங்கள் 5 வச்சிங்கன்னா அது உள்ளே இழுத்துட்டு வந்துடும். அதனால் நீங்கள் 5.5 வைக்கலாம். 5.5 வச்சாதான் 4 இன்ச்சுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். அதை விட மேலே ஏற ஏற நீங்கள் அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு காலர் அளவுக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 ஷோல்டர் உங்களுக்கு வரும். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 32 அப்படின்னா உங்களுக்கு 14 இன்ச்சு வரும் ஷோல்டருடைய அளவு. அப்போ 7 இன்ச்சு வர மாதிரி வரும். அப்போ மேலே ஏற ஏற நம்ம ஷோல்டருடைய அளவை வந்து அதிகப்படுத்தணும். கீழே டெப்த்து ஆக ஆக நீங்கள் ஷோல்டரோட அளவை குறைக்கணும். அதாவது குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து நார்மலாக வைக்கிறது ஓகே. ரொம்ப டெப்த்தாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5, 4.25 அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஷோல்டர் வந்து அவுட்டரில் ரொம்ப கீழே இறங்கி தொங்கிட்டு இல்லாமல் கரெக்டான இடத்துல சீட்டிங் ஆகும். நீங்கள் வந்து மேபி இதை வந்து குறைக்கும் போது, நெக்கினுடைய அளவை குறைக்கும் போது ஷோல்டர் வந்து அதிகப்படுத்தணும். அதுதான் உங்களுக்கு மெத்தடு. ஷைலஜா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க, அதாவது பாடி மெஷர்மெண்ட்ஸுக்கும் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஏன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அதில் வந்து நமக்கு ஈஸ் அலவன்ஸ் இருக்காது. அதுவே ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது ஆல்ரெடி அதில் வந்து நமக்கு ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 வித்தியாசம். இதை மட்டும் மைண்டில் நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே எந்த ஒரு கார்மெண்ட் தைக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைரெக்டாக பாடியில் எடுக்கும்போது எடுத்த அளவை வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் போட முடியாது. ஏன்னா அதுக்கான ஒரு சொல்லியிருக்கேன், அந்த ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடிக்கும் அந்த கிளாத்துக்கும் இடையில உள்ள அந்த ஒரு ஃப்ரீனஸ், அந்த லூஸ், அந்த கேப், இதை தான் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம தைக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் போட முடியும். இப்போ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படுது. அதுவே வெயிஸ்ட் ரவுண்டு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்ம வைப்போம். ஏன் அப்படின்னா அது டைரெக்டாக நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி போதுமான அளவு கரெக்டான முறையில் நம்ம வந்து டைட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அது அப்படியே ஹூக் மட்டும்தான் போடுறோம். ஆனால் மேல் பக்கம் வந்து அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஷோல்டர் இருக்குது, பேக் ஆர்ம் ஹோல் இருக்குது, ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இருக்குது, நெக் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இப்போ ஒரு சுடிதாராகவே இருந்தாலும் அந்த 28க்கு நீங்கள் வந்து அப்படியே உள்ள உங்களால் போட முடியாது. அதுக்கான ஈஸ் அலவன்ஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம உள்ளே போட முடியும். இதுதான் வித்தியாசம். ஏன்னா ட்ரெஸ்ஸாக ஒருத்தங்க தைச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்க வந்து அதில் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து சீம் அலவன்ஸ் மட்டும் மெஷர் பண்ணி சீம் அலவன்ஸ் மட்டும் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுவே நம்ம புதுசாக ஒருத்தர் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கார்மெண்ட் நம்ம தான் தைக்கிறோம். அப்போ வந்து அதில் நம்ம அந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்த முறை அவங்க அளவு கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸை வச்சு நம்மளே அளவு எடுத்தால் கூட மறுபடியும் நம்ம அதில் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்த தேவையில்லை. டைரெக்டாக பாடியில் எடுக்கும்போது மட்டும் ஈஸ் அலவன்ஸ் கண்டிப்பாக நம்ம சேர்த்தணும். ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸாக இருந்தால் ஆல்ரெடி அதுலேயே சேர்த்துருப்பாங்க. இது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பாடி மெஷர்மெண்ட்ஸுக்கும் நம்மளை தைக்க போகிற தைச்ச ப்ளவுஸில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸுக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் சுடிதார்னா செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு அதை வந்து நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் எடுக்கும்போது அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். பாடியில் எடுக்கும்போது அதுக்கான 4 இன்ச்சு 3 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படின்னு நமக்கு அதுக்கான அளவுகளை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான் அதில் வித்தியாசம்.
ப்ளவுஸுக்கு வந்து பேட்டர்ன் போட டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம வந்து கமர்ஷியல் பேட்டர்ன் போடுறதில்ல. மேக்ஸிமம் கமர்ஷியல் பேட்டர்ன் அப்படின்னா நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் அதில் கார்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது தான் அது வந்து கமர்ஷியல் பேட்டர்ன். அதில் வந்து நம்ம போடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஷன் டிசைனிங் பற்றி தெரிஞ்சுட்டு அதில் டிராஃப்டிங் என்ன, அதில் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அதில் பேட்டர்ன் வந்து நம்ம போட முடியும். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அதை என்லார்ஜ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்து பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. அப்போ அதனுடைய நுணுக்கம் என்ன அப்படிங்கிறத இன்னும் ஓரளவுக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம போடுற பேட்டர்ன் அப்படிங்கும்போது பர்டிகுலராக ஒவ்வொரு ஆளுக்கு தான் நம்ம போடுவோம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் அப்படிங்கும்போது இந்த சைஸினுடைய கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா எனக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிற சைஸும் அவங்க சொல்கிற சைஸும் அதே மாதிரி ஒரு கடைக்கிலேருந்து இன்னொரு கடையில் மாற்றி பார்த்தீங்கனாலும் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சைஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ ஒரு சுடிதாருன்னா ஓகே, ஒரு லாங் கவுன் ஓகே, நைட்டினா ஓகே, ஏன்னா அது எப்போவுமே நம்ம லூஸாக போடுற கார்மெண்ட்ஸ் தான். ஆனால் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மெஷர்மெண்ட்ஸு, அதனுடைய சைஸ் எல்லாமே நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், அதை நம்ம போடவும் முடியும். ஏன்னா நம்ம இப்போ டைரெக்டாக நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து 34 எடுத்தால் நம்ம 34 சைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். அதுவே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ப்ரா சைஸ் அப்படிங்கும்போது அதை வந்து அதில் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நிறையா ஒரு இது வரும். அதனால் பேசிக்காக ஒரு சைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் கிளியராக ஆகிக்கோங்க. ஏன்னா ஒரு மெஷர்மெண்ட் ஒரு இது சொல்கிறாங்க, எக்ஸல் ஸ்மால் சைஸு, எக்ஸல் சைஸு, டபுள் எக்ஸல் சைஸு, இப்படி நிறையா சொல்லும்போது அதனுடைய சைஸஸ்க்குள்ளே எந்தெந்த அளவுகள் வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து நமக்கு மேக்ஸிமம் டெய்லரிங் ஃபீல்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஓரலாக நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ ப்ளவுஸுக்கு ஒரு பேட்டர்ன் அப்படிங்கும்போது பர்டிகுலராக இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வேணும்னா உங்களுடைய எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்து நீங்கள் ஒரு ப்ரௌன் ஷீட்டில் நீட்டாக அதனுடைய அவுட்லைன் அந்த இது எல்லாமே வரைஞ்சி நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். அப்போது வந்து நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலும் அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறதுல கமர்ஷியல் பேட்டர்னுக்கு வந்து சீம் அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே அது வந்து அவங்க ஒவ்வொரு கார்மெண்ட் கட் பண்ணும்போது அதில் சேர்த்திக்குவாங்க. அதில் வந்து என்லார்ஜ் பண்ணுறது, அதே மாதிரி அதை குறைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே அவங்க அது பண்ணிக்குவாங்க. நம்மளது வந்து ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் எல்லா அலவன்ஸும் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு சுடிதாரோ ஒரு ப்ளவுஸோ நம்ம பேட்டர்ன் போடுறோம். அப்படி நீங்கள் போடும்போது உங்களுடைய அளவு என்னென்ன ஏற்கனவே நான் இதில் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஆனால் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு 10 ப்ளவுஸ் நீங்கள் தைக்கணும் அப்படின்னா அந்த 10க்கும் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை வந்து மார்க் பண்ணி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டம். அதே இல்லாமல் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் ஒன்றா வச்சு நீங்கள் கட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வச்சா அதனுடைய சிசர் கரெக்டாக இல்லாட்டினா அந்த மெஷர்மெண்ட்ஸ் மாறும். அப்போ பேட்டர்ன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு அதை கரெக்டான இதில் நீங்கள் கட் பண்ணலாம். அதனால் பேட்டர்ன் போடுறது நார்மலாக ஒரே ஒரு ப்ளவுஸ் நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பேட்டர்ன் வந்து உங்கள் சைஸ் மாறுற வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செப்பரேட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எப்படி நீங்கள் கட்டிங் போடுறீங்களோ அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் என்ன, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சேஞ்சஸ் பண்ணணுமா, இறக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், ஷோல்டர் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா அந்த பேட்டர்ன் ஷீட்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் கட்டிங் போடும்போதும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டடாக வர எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஒரே அளவாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கட்டிங்கில் வேரியேஷன் வரலாம், ஒரு பேட்டர்ன் வச்சு போடும்போது அந்த இதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்களே நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எப்படி கட்டிங் போடுறீங்களோ அதே மாதிரி போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்மளது வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லதா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க, ப்ளவுஸினுடைய முன்பக்கம் ஷோல்டர் இறங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு. முன்பக்கம் ஷோல்டர் இறங்குது அப்படின்னா ஒரே இது வந்து நம்ம ப்ரா யூஸ் பண்ணல அப்படின்னா முன்பக்கம் நமக்கு இறங்கும். கப் ஷேப் பெருசாக இருந்தது அப்படின்னாலும் இறங்கும். இவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃப்ரண்ட் நெக்கை வந்து
நீங்கள் ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா செஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சு வச்சாலுமே அது 6 இன்ச்சுக்கு கீழே இறங்கும். அப்போ நீங்கள் 4 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் அந்த கப்பு வந்து கவர் ஆகும். அதனால் 4 இன்ச்சு அல்லது 4.5 இன்ச்சு வந்து நீங்கள் நெக்கு ஃப்ரண்ட் நெக் வைங்க. பேக் வந்துட்டு ஒரு 1 இன்ச்சை கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி இறக்கம் வைக்கலாம். பட்டி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக வைங்க. அதே மாதிரி முன்பக்கம் வந்து ஓப்பன் வந்து கப் ஷேப் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஓப்பன் லென்த்தும் முன்பக்கம் ஓப்பன் லென்த்துமே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணினீங்க அப்படின்னாவே பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் ஃப்ரண்ட் நெக்கை கம்மியாக வைங்க. ரொம்ப இறக்கிட்டே போனீங்கன்னா ரொம்ப இறங்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பட்டி அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பட்டினா கிராஸ் பட்டி யோக் அப்படின்னு சொல்லுவோம். முன்பக்கம் வந்து நம்ம பட்டி கப் ஷேப்புக்கு கீழே கப் ஷேப்பை வந்து நம்ம ஃபிட்டிங் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கப் ஷேப்பை வந்து எம்போஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்ம யோக் வைக்கிறோம். இப்போ இதனுடைய அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ளவுஸில் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அளவு எப்படி எடுக்கணுன்ட்டு. அதாவது முன்பக்க உயரம், முன்பக்க ஓப்பன் உயரம், ஃபஸ்ட்டு டாட்டோடைய அளவு, இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சைடில் வந்து ப்ளவுஸை திருப்பி போட்டுட்டு அந்த எண்டில் வந்து பட்டி எவ்வளோ இருக்குது உயரம் அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக துணி விட்டிங்கன்னா 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. முன்பக்கம் எவ்வளோ இருக்கோ அது கூட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது. அதாவது ப்ளவுஸை திருப்பி போட்டுட்டு பட்டியினுடைய கடைசி அந்த ஓவர்லாக் போட்டிருக்க இடத்துல உயரம் ப்ளஸ் 1.5 இன்ச்சு. அதே மாதிரி முன்பக்கம் நம்ம பட்டி ஹூக் பட்டி வி பட்டி வைக்கிற இடத்துல அந்த பட்டியோட உயரம் ப்ளஸ் 1.5 இன்ச்சு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் பட்டியோட நீளம் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பேக் லென்த்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதனுடைய மெஷர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலாக வர மாதிரி இருந்தால் போதும். இதுவே வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸில் அளவு எடுக்கல, ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அளவுகள் எல்லாம் நீங்கள் வந்து நீங்களே கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ணிட்டு பேக் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும். அப்போ வந்து பட்டியோட உயரம் எப்படி வைக்கிறது அப்படின்னா, நீங்கள் சைடில் வந்துட்டு கீழ் பக்கம் இருந்து சைடு, அதாவது இடுப்பினுடைய ஜாயிண்ட் பகுதி அர்க்காத் போட்டிருப்பீங்க, நாச்சஸ் போட்டிருப்பீங்க. அந்த நாச்சில் இருந்து மேல் பக்கம் 3 இன்ச்சு அல்லது 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவை பட்டியோட நீளம் எவ்வளோ அப்படிங்கிறத ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து உங்களுக்கு தெரியும். அதே நீளத்தை வச்சுட்டு முன்பக்கமும் அதே அளவு வச்சுக்கோங்க. இப்போ 3.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா 4.5 இன்ச்சு வைங்க. அவங்களுடைய கப் ஷேப்பு, அவங்களுடைய ஃபிட்டிங் இதெல்லாம் தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பட்டி வைக்க போகிறோம். அதே மாதிரி முன்பக்க உயரம் அதிகமாக போச்சு, அதாவது கரெக்டான அளவு இல்லாமல் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் வந்து லூஸ் வரும். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் அளவு. பட்டியினுடைய அளவு அப்படிங்கிறது நீளம், முன்பக்கம் சைடு இதனுடைய உயரம் இது மட்டும் இருந்தால் போதும். அது கூட ப்ளஸ் சீம் அலவன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான்.